Hi friends, welcome to Active Herbals. எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு புதுசாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேனல்லே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்தந்த ஃபுட்டை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து ரொம்பவே பரிச்சயமாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு பாகமாகவே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், லெமன். இந்த லெமனை எந்தெந்த பொருட்களோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட மீஷோவில் போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் யூஸ் பண்ண அத்தனை மக்களுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங், எக்ஸலண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீஷோலேயே வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தலைமுடி வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எம்டெஸ்டட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தடவிட்டு வரும்போது 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி உதுதல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி வந்து 1 மாதத்தில் வந்து உங்களுக்கு 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் முடி வளரும். முடி வந்து நல்லா வந்து கருமையாகவும் ரொம்ப நீளமாகவும் வளரும். நிறைய முடிகள் சீக்கிரமே கருமையாகும். அதே மாதிரி இது கூட வந்து ஃப்ரீயாக வந்து நீம் கோம்பு முடி வளர வைக்கக்கூடியது. இது வந்து வாரும்போது நல்லா வந்து தலைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி நல்ல முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு கோம்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். கட்டாயம் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்ருக்கு. நார்மலாகவே எந்த உணவுப் பொருட்களோட எந்தெந்த உணவுப் பொருட்களை வந்து சேர்த்து சாப்பிடணும், எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது சித்தர்களோட விதிமுறையாகவே இருந்திருக்கு. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாத பொருட்களை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்ம நினச்சி பார்க்க முடியாத பக்க விளைவுகளுமே அது கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயட்டை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துக்கக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், அதுவுமே கூட இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான காம்போவாக இருக்குது. அதை தான் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள், அது இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் ஆகட்டும், விட்டமின் சி ஆகட்டும், நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒபெசிட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா, வைரல் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை பயக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தில் நம்ப முடியாத சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்குது. இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை எந்தெந்த பொருட்களோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சையும் பப்பாளியும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாச்சு அப்படின்னாலே நம்ம அனிமிக் ஆகிடுவோம். அனிமியாக வந்துருச்சுன்னா நம்ம ரொம்பவே சோர்வாகவும் பலவீனமாகவும் ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் எலுமிச்சை பழத்தையும் பப்பாளியும் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான காம்போனா, எலுமிச்சை பழத்தையும் பாலையும் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. நார்மலாகவே ஒரு பாலில் நம்ம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடும்போது நம்ம கண்கூடாவே பார்த்துருப்போம், அதெல்லாம் திரியாக கெட்டு போகி வர்றதை. இதுவே நீங்கள் பால் குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி எடுத்தால் கூட, அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கேப்பில் நீங்கள் எடுத்தால் கூட உங்களோட ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகிடும். டயரியா மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழத்தோட எலுமிச்சை பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் அது லெமன் ஜூஸ் ஆகட்டும், ஒரு டொமேட்டோ கூட சாலடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்காக பிழிஞ்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து பாதிக்கும். உங்களுக்கு செரிமான கோளாறு வந்து ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகளையும் நம்ம எதிர்கொள்கிற மாதிரி ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு சாலடாக எடுக்கும் போது டொமேட்டோ அதிகமாக நீங்கள் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா லெமன் ஜூஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடான உணவுப் பொருட்கள் மேலே லெமனை பிழிஞ்சு வச்சு சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சூடான உணவுப் பொருட்கள் மேலே லெமனை பிழிஞ்சு வச்சு சாப்பிட்றது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபுட் ஸ்டைலாகவே இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுக்காக தானே. இப்போ டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்ம லெமனை வந்து ஒரு சூடான ஒரு உணவுப் பொருள் மேலே நம்ம புழிஞ்சு வச்சு சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி காற்றுல கரைஞ்சி போயிடும்.
நம்ம சாப்பிட்றதோட சத்து நம்மளோட உடல போய் சேரணும் இல்லையா? நீங்கள் எப்போவுமே வந்து லெமனை இந்த மாதிரியான சூடான உணவுப் பொருட்கள் மேலே வந்து பிழிஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆறின மாதிரி லைட்டாக சூடு இருக்கும் போது பிழிஞ்சு வச்சு சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அப்போனா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டைமில் வந்து நான் சுடு தண்ணியில் தான் வந்து லெமன் பிழிஞ்சு வச்சு சாப்பிட்றேன், அதனால லெமன் கரைஞ்சி போயிடுமா அதில் இருக்க சத்துலாம் அப்படின்னு கேட்பீங்க. தண்ணியில் கலந்தாலுமே அது லைட்டாக இளஞ்சூடாக இருக்கும் போது தான் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.